வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மீண்டும் பழைய ஏமாற்றங்கள் நடக்காமல் உங்களை நீங்களே பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்பிக்கையை மெதுவாக நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். நம்பிக்கையை இதுவரைக்கும் உங்களிடமிருந்து அனைவரும் படித்தார்களே தவிர யாரும் நம்பிக்கையான ஒரு உறவாகவோ நம்பிக்கையான ஒரு மனிதராக கூட யாரும் உங்களிடம் இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. மீனம் ராசிக்காரங்களே, வாழ்க்கையில ஒரு முறை ஏற்பட்ட ஏமாற்றம் நமக்கு பல விஷயங்களை நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முறை கிடையாதுங்க, 100 முறைகள் ஏமாற்றங்கள் மட்டும்தான் நடந்திருக்கும். நீங்களும் ஒரு முறைத்தான் அவன் ஏமாற்றுவான், மறுமுறையாவது அவன் என் மீது நம்பிக்கை வைப்பான் என்று கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பிய சில விஷயங்கள் இப்பொழுது உங்களுடைய கைகளில் பிரச்சனைகளை மட்டுமே தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் முன்பு ஒருவரை முழுமையாக நம்பி காயப்பட்டிருந்த ஒரு தருணங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் சிலர் உங்களை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. அது நாட்களும் காலங்களும் கடக்கத்தான் அந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியவே ஆரம்பிக்கும். அந்த அனுபவத்திற்கு பிறகு மீண்டும் அதே நிலைமை வரக்கூடாது என்ற பயங்கள் உங்களுடைய மனதில் இன்னும் இருந்து கொண்டு அது தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் தேவையில்லாத ஒரு காயங்களையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டிருந்த ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை முழுவதும் யாரையும் நம்பாமல் இருப்பது தீர்வாக யாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்காது. சரியான நபர்களை தேர்வு செய்து சரியான அளவில் நம்பிக்கை கொடுப்பதை அறிவான ஒரு முடிவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஜோதிட ரீதியாக மீனம் ராசிக்காரங்களுக்கு பழைய அனுபவங்கள் எதிர்கால முடிவுகளை சரியாக எடுக்க உதவும் என்று அனைவராலையும் கூறப்படுகிறது. இனிமேல் நீங்கள் முன்பு போல அவசரமாக ஒருவரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முக்கியமான இடத்தில் வைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் வைத்தீர்கள் என்றால் உங்களை விட ஒரு முட்டாள்தனமான ஒரு நபர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். எனவே முடிந்த அளவுக்கு இனிமேலாவது நீங்கள் யாரையும் உள்ள அளவில் நம்பி ஏமாந்து விடக்கூடாது. நீங்கள் இதுவரை ஏமாந்ததை போதும் என்பதையும் நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல உங்களுடைய நேரங்கள் இன்னும் வரவில்லை என்று நீங்கள் நினைக்கவும் கூடாது. நமக்காக காலங்கள் முடிந்துவிட்டது, நாம் இனி வாழ்வில் முன்னேறவே முடியாது என்ற விரக்தியான எண்ணங்கள் உங்களுடைய மனதை விட்டு இப்பொழுது நீங்கள் தூக்கி எறிந்துவிட வேண்டும். ஆனால் சமீபத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்களும் அப்படிப்பட்ட நிலைமைகளும் தான் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஜோதிட ரீதியாக சஞ்சாரங்களும் இருக்கக்கூடிய குரு பயிற்சிகளும் உங்களின் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உங்களுடைய நேரங்கள் இன்னும் வரவில்லை என்று நீங்கள் நினைத்து சோர்வடைய வேண்டாம். காலசக்கரம் எப்போதும் சுழன்று கொண்டே தான் இருக்கும். உங்களை புறக்கணித்த அதே நிறுவனமோ அல்லது அதே மனிதர்களோ உங்களுடைய திறமையை கண்டு வியந்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான காலங்கள் மிக அருகில் காத்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். இனிமேல் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளான சில விஷயங்களை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். அதுவரை உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்வதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் கவனமாக நீங்க வேண்டும். உங்கள் மிக பிரகாசமான ஒரு விடியலாக அமையும். அது வெகு தொலைவில் மிக அருகில் வந்துவிட்டது. இத்தனை நாட்கள், எத்தனையோ ஆண்டுகள், எத்தனையோ மாதங்கள் நீங்கள் காத்து கொண்டே இருந்தீர்கள். இன்னும் ஒரு சில நாட்கள், இந்த மாதம் முடியும் வரை கொஞ்சம் காத்திருந்து பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமைகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மீனம் ராசிக்காரங்களை மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள அதிர்ஷ்டகரமான சில நாட்கள் அமைய போகிறது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களிலும் ஓட்டு வழக்குகளிலும் ஒரு தீர்வுகளானது இன்னும் சில நாட்களுக்குள் கிடைக்கப் போகிறது. நீண்ட நாட்களாக தாமதமாகவும் எது செய்தாலும் அதில் பிரச்சனைகள் மட்டும் ஏற்பட்டு கொண்டிருந்த இப்பொழுது சில முடிவுகளுக்கும் ஒரு தீர்வுகளும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுப்பறியான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கலாம். எதை செய்தாலும் அது கொஞ்சம் இழுத்து கொண்டே தான் போகும். ஆனால் உங்களுக்கு சாதகமாக அது பொறுமையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை கொள்ள முடியும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் இந்த ஒரு நாளில் எல்லா விதமான விஷயங்களிலும் ஏற்படும். எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எந்த ஒரு காரியத்தை வேண்டுமானாலும் செய்யுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். சரியான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையை புதிய பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தை உங்களுக்குள்ள இப்பொழுது கொண்டு வந்து நிறுத்தும். வாழ்க்கை என்பது நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளின் தொகுப்பாகத்தான் இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவுகளால் பல இன்னல்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சந்தித்தீர்கள். நம்ம அவசரப்பட்டு விட்டோமோ என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்றிய ஒரு காலங்களும் நிச்சயமாக இருக்கும். ஆனால் தற்பொழுது குருவின் அருளால் உங்களுடைய புத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு விவேகமும் தெளிவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கும்.
நீங்கள் எடுக்கப் போகின்ற மிகச் சரியான வேலை சார்ந்த முடிவுகளோ அல்லது குடும்பம் சார்ந்த முடிவுகளோ உங்களுடைய வாழ்க்கையை ஒரு முற்றிலும் புதிய பிரகாசமான பாதைக்கு அழைத்து செல்லும் என்பதை நீங்களே இப்பொழுது உணர்ந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீர்கள். குழப்பங்கள் எல்லாமே நீங்கி தீர்க்கமான தீர்ப்புகளை உங்களுக்கு நீங்களே எழுதி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே இப்பொழுது மாறிவிடுவீர்கள். இந்த சரியான முடிவுகள் உங்களை வாழ்வில் ஒரு உன்னதமான உச்சிக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஒரு திருப்பு முனையாகவே அமையப் போகிறது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் பார்த்து வைத்து புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி சரியான முடிவுகள் தான் வாழ்க்கையை மாற்றும் என்பது போல இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முன்பு போல அவசரமானதாக இருக்கவே கூடாது. உங்களுடைய மனதையும் அறிவையும் சமநிலைப்படுத்தி முடிவு எடுக்கும் திறன் அதிகரிக்க வேண்டும். ஜோதிட ரீதியாக மீனம் ராசிக்காரங்களுக்கு உள்ளுணர்வுகளும் அனுபவ அறிவுகளும் சேரும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. வேலை, தொழில், உறவுகள், பணம் என எந்த விஷயமாகவே இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பது உங்களுடைய வாழ்க்கையை புதிய பாதைக்கு அழைத்து செல்லும். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை மட்டும் கேட்காமல் உங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் தானாகவே ஏற்படும். கடந்த காலத்தில் நடந்த தவறுகள் இனிமேல் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்காது என்பதை மனதிற்குள் போட்டு நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவை உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அனுபவங்களாக மட்டுமே தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை உருவாக்கும் சக்தி உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு முடிவெடுத்தால் எல்லாமே உங்களுக்குள்ள நல்லதாகவே மாறுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் ஒரு கேள்விகள் கேட்க வேண்டும் என்றால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். நிலைமைகளும் தான் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஜோதிட ரீதியாக சஞ்சாரங்களும் இருக்கக்கூடிய குரு பயிற்சிகளும் உங்களின் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உங்களுடைய நேரங்கள் இன்னும் வரவில்லை என்று நீங்கள் நினைத்து சோர்வடைய வேண்டாம். காலசக்கரம் எப்போதும் சுழன்று கொண்டே தான் இருக்கும். உங்களை புறக்கணித்த அதே நிறுவனமோ அல்லது அதே மனிதர்களோ உங்களுடைய திறமையை கண்டு வியந்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான காலங்கள் மிக அருகில் காத்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். இனிமேல் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளான சில விஷயங்களை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். அதுவரை உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்வதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் கவனமாக நிற்க வேண்டும். உங்கள் மிக பிரகாசமான ஒரு விடியலாக அமையும். அது வெகு தொலைவில் மிக அருகில் வந்துவிட்டது. இத்தனை நாட்கள், எத்தனையோ ஆண்டுகள், எத்தனையோ மாதங்கள் நீங்கள் காத்து கொண்டு இருந்தீர்கள். இன்னும் ஒரு சில நாட்கள், இந்த மாதம் முடியும் வரை கொஞ்சம் காத்திருந்து பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமைகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மீனம் ராசிக்காரங்களை மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள அதிர்ஷ்டகரமான சில நாட்கள் அமையப் போகிறது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களிலும் போட்டு வழக்குகளிலும் ஒரு தீர்வுகளானது இன்னும் சில நாட்களுக்குள் கிடைக்கப் போகிறது. நீண்ட நாட்களாக தாமதமாகவும் எது செய்தாலும் அதில் பிரச்சனைகள் மட்டும் ஏற்பட்டு கொண்டிருந்த இப்பொழுது சில முடிவுகளுக்கும் ஒரு தீர்வுகளும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுப்பறியான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கலாம். எதை செய்தாலும் அது கொஞ்சம் இழுத்து கொண்டே தான் போகும். ஆனால் உங்களுக்கு சாதகமாக அது பொறுமையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை கொள்ள முடியும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் இந்த ஒரு நாளில் எல்லா விதமான விஷயங்களிலும் ஏற்படும். எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எந்த ஒரு காரியத்தை வேண்டுமானாலும் செய்யுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். சரியான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையை புதிய பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தை உங்களுக்குள்ள இப்பொழுது கொண்டு வந்து நிறுத்தும். வாழ்க்கை என்பது நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளின் தொகுப்பாகத்தான் இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவுகளால் பல இன்னல்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சந்தித்தீர்கள். நம்ம அவசரப்பட்டு விட்டோமோ என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்றிய ஒரு காலங்களும் நிச்சயமாக இருக்கும். ஆனால் தற்பொழுது குருவின் அருளால் உங்களுடைய புத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு விவேகமும் தெளிவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கும். நீங்கள் எடுக்கப் போகின்ற மிகச் சரியான வேலை சார்ந்த முடிவுகளோ அல்லது குடும்பம் சார்ந்த முடிவுகளோ உங்களுடைய வாழ்க்கையை ஒரு முற்றிலும் புதிய பிரகாசமான பாதைக்கு அழைத்து செல்லும் என்பதை நீங்களே இப்பொழுது உணர்ந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீர்கள். குழப்பங்கள் எல்லாமே நீங்கி தீர்க்கமான தீர்ப்புகளை உங்களுக்கு நீங்களே எழுதி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே இப்பொழுது மாறிவிடுவீர்கள். இந்த சரியான முடிவுகள் உங்களை வாழ்வில் ஒரு உன்னதமான உச்சிக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஒரு திருப்பு முனையாகவே அமையப் போகிறது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் பார்த்து வைத்து புரிந்து கொள்ளுங்கள்.
அதே மாதிரி சரியான முடிவுகள் தான் வாழ்க்கையை மாற்றும் என்பது போல இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முன்பு போல அவசரமானதாக இருக்கவே கூடாது. உங்களுடைய மனதையும் அறிவையும் சமநிலைப்படுத்தி முடிவு எடுக்கும் திறன் அதிகரிக்க வேண்டும். ஜோதிட ரீதியாக மீனம் ராசிக்காரங்களுக்கு உள்ளுணர்வுகளும் அனுபவ அறிவுகளும் சேரும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. வேலை, தொழில், உறவுகள், பணம் என